உங்களுடைய ரோல் மாடல் யாரு அப்படின்னு இந்த நேர்காணல் எடுத்தவர்கள், அதாவது கொடுத்தவர்கிட்ட கேட்டிருக்காங்க. இந்த நேர்காணல் எடுத்தவங்க இன்னொருத்தர் நேர்காணல் கொடுத்தாங்க இல்லையா, அவங்க கிட்ட என்ன சொல்லிருக்காங்கன்னா, விஜய் தன்னுடைய ரோல் மாடலாக எம்ஜிஆர், கலைஞர், ஜெயலலிதா இந்த 3 பேரையும் அவர் ரோல் மாடலா வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி விஜய் சொன்னதாக NTTVயுடைய ஜேர்னலிஸ்டுகள் வெளியே சொல்லியிருக்காங்க. இதுதான் நம்ம இருக்க கேள்வியே. விஜய் அவர்கள் கட்சி அறிவிக்கும் போது, அந்த மாநாடு நடந்த போது கொள்கை தலைவர்களாக 5 பேரை அடையாளம் காட்டினார். பெரியார், அம்பேத்கர், காமராஜர், அஞ்சலை அம்மாள், வேலுநாச்சியார். கொள்கை தலைவர்லாம் யாரு? கொள்கை தலைவர்கள்னா அவங்ககிட்ட அந்த ஏதோ ஒரு கொள்கை உங்களுக்கு பிடிச்சிருக்கு, அப்ப அவங்க நம்மளுடைய வழிகாட்டி. அந்த வழிகாட்டி காட்டுற வழியில நாம பயணிக்க போறோம், அதான் கொள்கை. இப்போ நாம் தமிழர் கட்சினா, நாம் தமிழர் கட்சியுடைய ஒரே தலைவர், கொள்கை தலைவர், எல்லா தலைவரும் ஒரே தலைவர், தேசிய தலைவர். அவர் காட்டிய வழியில, அவர் நடத்திய பாதையில, அவர் ஆயுத வழி போராட்டம், இது அரசியல் போராட்டமா தமிழ்நாடு நடத்துறோம், எங்களுக்கு ஒரே தலைவர் என்று சீமான் சொல்றாரு. விஜய் 5 கொள்கை தலைவர்களை காட்டினாரு. அப்ப அந்த 5 கொள்கை தலைவர்களுமே வழிகாட்டி அப்படின்னா ஆங்கிலத்தில் ரோல் மாடல், முன்மாதிரி, முன் உதாரணம் அப்படின்னு சொல்லலாம். அப்ப அந்த 5 கொள்கை தலைவர்களும் கொள்கை தலைவராக அடையாளப்படுத்தப்பட்ட பிறகு இவர் அந்த 5 கொள்கை தலைவர் ரோல் மாடல் கிடையாதான். இவருக்கு புதுசா எம்ஜிஆர், ஜெயலலிதா அண்ட் கருணாநிதி இந்த 3 பேர் தான் ரோல் மாடலாம். எம்ஜிஆர், கருணாநிதி, ஜெயலலிதா ரோல் மாடல்னா ஊழலை ஒழிப்பேன், நான் ஊழல் சக்தியை ஒழிப்பேன். ஒன்னு தீய சக்தி, இன்னொரு ஊழல் சக்தி. தீய சக்தின்னு சொல்லக்கூடிய திமுகவுடைய தலைவர் கலைஞர் கருணாநிதி, ஊழல் சக்தின்னு சொல்லக்கூடிய அதிமுகவுடைய தலைவர்கள் எம்ஜிஆர், ஜெயலலிதா. ஊழல் சக்தி, தீய சக்தி ரெண்டையும் ஒழிக்கணுமா? ஆனா அந்த 2 சக்தியுடைய தலைவர்கள் ரோல் மாடலாம். என்னையாவது ரோல் மாடல்? இந்த கிச்சிக்கால் வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்கிறாத, ஒத்த கால தனியா வெட்டிப்பிடி ஒண்ணு.